வணக்கம் ரிதி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மர்மமான முறையில் மரணமடைந்த வழக்கு 2 நாட்களுக்கு முன்னதாக தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவால் அவர்களால் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அது குறித்த தகவல்களை தொடர்ந்து நமது சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியிட்டு வருகிறோம். இதில் ஒரு முக்கிய திருப்பமாக இன்று தற்போது உயிரிழந்த ஜெயக்குமாரின் மனைவி ஜெயந்தி, அவரது மூத்த மகன் கர்த்தையா ஜப்ரின், அவரது மகள் கேத்ரின் மற்றும் 2வது மகன் ஜோ மார்டின் ஆகிய அனைவரும் தற்போது திருநெல்வேலியில் அமைந்துள்ள சிபிசிஐடியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு சற்று முன் விசாரணைக்காக வந்துள்ளனர். இன்று சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலகராணி இங்கு சிபிசிஐடி அலுவலகத்தில் தான் இருக்கிறார். அவர் முன் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் ஒருவேளை சிபிசிஐடி எஸ்பி முத்தரசியும் இந்த விசாரணையில் பங்கெடுப்பார் என தெரிகிறது. நேற்று சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி திருநெல்வேலிக்கு திசையன்விளை பகுதிக்கு வந்திருந்து இரவு முழுவதும் சிபிசிஐடி குழுவினருடன் மிக நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டார். அதற்கு முன்னதாக இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி சிபிசிஐடி இன்ஸ்பெக்டர் உலகராணி மற்றும் ஏடிஎஸ்பி சங்கர் ஆகியோரும் நேற்று முன்தினம் மதியத்தில் இருந்தே திசையன்விளையில் ஜெயக்குமார் மர்மமாக உயிரிழந்து கிடந்த அந்த தோட்டத்தில் விசாரணையை மேற்கொண்டனர். நேற்று அந்த குழுவினருடன் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி தனது ஆலோசனையை முடித்துவிட்டு திருநெல்வேலிக்கு திரும்பிச் சென்றார். சிபிசிஐடி தற்பொழுது திசையன்விளையில் இருக்கக்கூடிய அரசு பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சிபிசிஐடியின் முகாம் அலுவலகத்தை நேற்று தொடங்கியுள்ளனர். நாம் அது குறித்து ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உயிரிழந்த ஜெயக்குமாரின் மனைவி மற்றும் 2 மகன்கள், அவரது மகள் என அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் சிபிசிஐடி திருநெல்வேலி அலுவலகத்திற்கு தற்போது விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை என்ன கோணத்தில் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் விசாரணை செய்கிறார்கள் என்ற தகவல்களை தொடர்ந்து நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் திரட்டி வருகிறோம். அதற்கேற்ற மாதிரி தொடர்ந்து செய்திகளை கொடுத்து வருவோம்.